ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரூர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சமையல் வீடியோவும் கிடையாது, விலாக் வீடியோவும் கிடையாது. சும்மா 2 நாளாக எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, மழை எல்லா இடத்துலையுமே நிறைய பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் டெல்டா மாவட்டத்தில் அங்கங்கே லைட்டாக தான் இதுவரையும் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 நாளாக பார்த்திங்கன்னா செம்ம மழை, வெளியிலே கிளம்ப முடியல. பாருங்கள், இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் காட்டுது. வெயில் காட்டினா தான் சும்மா இருப்போமா, அதனால் துணி எல்லாமே காய போட்டலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு தான் வந்திருந்தேன். சரி, பார்க்குற அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். மழை பெஞ்சாலே பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கஷ்டமாக இருக்குது. மற்ற வேலைகளை கூட நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் துணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, துணி காய வச்சுட்டு தான் அப்புறம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், என்னடா இவ்வளோ துணி காயுதுன்னு நினைக்காதீங்க. 2 வீட்டு துணி காயுது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் காய வச்சுருந்தாங்க, நானும் காய வச்சுருந்தேன். பாருங்கள், மழைக்கு பாருங்களேன், இந்த செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக பச்சையாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த 2 நாள் மழையில் வந்த பச்சை கிடையாது, அப்பப்போ பெய்யறதுனால செடியெலாம் ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள். கொய்யா செடிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக துளிர் போட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். மழைக்கு பிறகு பார்த்தா கிளைமேட்டும் அந்த வெயில் லைட்டாக வர்றதும் அந்த பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, மற்றபடி எதுவுமே கிடையாது. உங்கள் ஊர்லெலாம் மழை பெஞ்சுதா, எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோத்து கத்தாழை இதெல்லாம் வச்சுருக்கேன் மேலே மொட்டை மாடியில். சொத்து கத்தாழை, கற்பூரவள்ளி வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொடிக்கல்லி இருக்கும். கொஞ்சம் அழகு செடி ஒன்று, அது என்ன செடி பேர் தெரில, அது வச்சுருப்பேன். பாருங்கள், கற்பூரவள்ளி எப்படி நல்லா கொடி மாதிரி மேலே அடுத்த செடியோடு விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே நான் மொட்டை மாடியில் நின்று தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பெரிய கோயில் கோபுரம், மேற்கு வாசல் கோபுரம். இது பக்கத்துலேயே தான் இருக்குது பெரிய கோயில். அந்த தென்னை மரம்லாம் இருக்கிறதெல்லாம் கோவில் தான். அது தென்னை மரத்தை ஒட்டி எதுக்க வீடு இருக்கும் பக்கத்தில். அது தென்னை மரம் தெரியுது, எல்லாமே கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் தான் இருக்குது அந்த தென்னை மரம் எல்லாமே. எங்கள் ஊரில் விசேஷம்னாலே எங்கள் ஊர் தியாகராஜர் கோவில், அப்புறம் ஆழித்தேர், இதுதான் ரொம்ப விசேஷமான ஊர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் பையனை நான் தான் ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு வந்தேன். எங்கள் மாமா வெளியூர் போயிருக்கிறதுனால அப்படியே வர்ற வழியில் சரி சோளம் விற்றுச்சு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அவிச்சு வச்சோம்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்குவான் ஸ்நாக்ஸ் அப்படின்னுட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இனிமேல் தான் நான் காலை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.